ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 11th ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த சாப்டரை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருந்தால் 11th நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ 10th லீவில் இருந்தீங்கன்னாலோ, இல்லை ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலோ, ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலோ, எனக்கு எப்படி இந்த சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். கூகுளில் போயிட்டு என்சிஇஆர்டி புக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்காகவே ncert.nic.in இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் 11th 12th ஃபிசிக்ஸ் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதில் 11th and 12th ரெண்டும் இருக்கும். 11th நான் சூஸ் பண்ணுறேன். இதில் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு ஃபிசிக்கல் புக் இருக்குது. இதில் 7 சாப்டர் இருக்கும், இதில் 7 சாப்டர் இருக்கும். பார்ட் 1 டவுன்லோட் பண்ண போகிறேன். கோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம், டவுன்லோடும் பண்ணலாம். நான் கம்ப்ளீட் புக்கை டவுன்லோட் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் புக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இருக்குது, இந்த நேமில் தான் டவுன்லோட் ஆகும். பார்ட் 2 டவுன்லோட் பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லி டவுன்லோட் ஆகும். அதையும் நான் சேர்த்து டவுன்லோட் பண்ணுறேன். 11th ஃபிசிக்ஸ் பார்ட் 2. அதுவும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை அன்சிப் பண்ணுறேன். ஸோ இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இது 11th ஃபிசிக்ஸோட பார்ட் 1 புக்கு. இதில் 7 சாப்டர் இருக்குது. 101 ஆரம்பித்து 107 வரைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 101, இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான். இது தவிர மீதி 3 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்னு முடிகிற ஃபைல் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் பிடிஎஃப் மாதிரி. இதில் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு இருக்கும். இதாக இருக்குது. சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து சாப்டர் 7 கிராவிடேஷன் வரைக்கும் இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இது அப்பெண்டிக்ஸ் பிடிஎஃப். இதில் நம்ம இந்த புக்கில் படிக்க போகிற விஷயங்களுக்கு உண்டான அப்பெண்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த ஏஎன் முடிகிற பிடிஎஃப் ஆன்சர், ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு சாப்டர்லேயும் எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்ட் 2 புக்கை அன்சிப் பண்ணாலும் இதே ஃபார்மெட்டில் தான் இந்த ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் 11th and 12th புக்கை இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம மெஷர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆதி காலத்தில் மனுஷன் விவசாயம் பண்ணாங்க, ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நடக்கிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம மெஷர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. உதாரணத்துக்கு அரிசியை நம்ம கிலோ கணக்கில் மெஷர் பண்ணுவோம். தால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே கிலோ உணவுப் பொருட்கள் எல்லாம் கிலோ கணக்கில் நம்ம மெஷர் பண்ணுவோம். நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டமில் பார்த்திங்கன்னா கிலோவில் சொல்ல மாட்டாங்க, பவுண்டில் சொல்லுவாங்க. நம்ம தண்ணியை பெட்ரோலை லிட்டரில் சொல்கிறோம். அமெரிக்காவில் கேலனில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேஸை அளக்க வேண்டியது இருக்குது. நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் பார்க்கக்கூடிய 3 ஃபார்மில் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு காமனான
ஒரு அளவீடு, ஒரு அளவுகோல் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம லென்த்தை அளக்கும் போது வந்து சென்டிமீட்டரில் அளக்கிறோம், மீட்டரில் அளக்கிறோம், கொஞ்சம் பெரிய டிஸ்டன்ஸ்னால் வந்து கிலோமீட்டரில் அளக்கிறோம். இந்தியாவில் வந்து கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, யூஎஸில் வந்து மைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து நிறையுள்ள பொருட்களை அளக்கும்போது 1 கிலோ 2 கிலோன்னு சொல்கிறோம், கிராமில் வந்து அளக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம அளக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஆதி காலத்தில் வந்து எப்படி இந்த அளவீடுகளை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ மனுஷன் வந்து எப்படி வந்து 1 கிலோங்கிறது வந்து இவ்வளவு தான், 1 சென்டிமீட்டருங்கிறது வந்து இது தான், 1 கிலோமீட்டருங்கிறது இது தான், 1 மீட்டருங்கிறது இது தான், 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது வந்து இந்த அளவு தான் அப்படிங்கிறத மனுஷன் வந்து எப்படி கண்டுபிடிச்சான்? மனுஷன் வந்து எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க? அந்த காலத்தில் ட்ரேடிங் பண்ணும்போது வந்து இந்த அளவீடுகள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து தன்னிச்சையாக, இங்கே அதான் ஃபஸ்ட்டு லைனில் போட்டிருப்பாங்க, ஆர்பிட்ரர்லி, தன்னிச்சையாக ஒரு அளவுகளை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இடையில் காமனாக வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அவுட்லைன். நம்ம இப்போ வந்து லைன் பை லைன் வந்து பார்ப்போம். இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் 1 வந்து மொத்தம் வந்து 6 செக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் செக்ஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிற செகண்ட் செக்ஷன், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தேர்ட் செக்ஷன், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபோர்த்து செக்ஷன், ஃபிஃப்த்து செக்ஷன் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன், சிக்ஸ்த்து செக்ஷன் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் சம்மரி, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். இந்த 6ஐயும் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷனையும் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இந்த 2 செக்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த அவுட்லைனில் பார்த்த மாதிரி இன்ட்ரடக்ஷனில் மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்ஸ் கம்பேரிசன் வித் எ certain பேசிக் ஆர்பிட்ரர்லி சூசன் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் கால்டு யூனிட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த உலகத்தில் நம்ம தொட்டு உணரக்கூடிய லிக்யூட் ஃபார்ம், சாலிடு ஃபார்ம் அண்ட் கேஸ் ஃபார்ம், இதில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, அந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, குவான்டிட்டினா என்ன, அளவு, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் மெஷர் பண்ணுறதுக்கு 3 விஷயம் வந்து இங்கே சொல்ல வராங்க. இன்வால்வ்ஸ் கம்பேரிசன் வித் அ certain பேசிக். ஆரம்பத்தில் வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டியில் இருக்கிற அரிசியை வந்து நம்ம வந்து எண்ணணும் அப்படின்னா, நான் கையை விட்டு அள்ளுறேன். ஸோ அள்ளும்போது வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு 57 கைப்பிடி இருக்குது. அதே இது ஒரு சின்ன குழந்தைய விட்டு அள்ள சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 80 85 அந்த ரேஞ்சில் வந்து அவங்க கை சின்ன கை தானே. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து குட்டியாக எடுக்கும்போது நிறைய டைம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்பேரிசன் வித் அ certain பேசிக்கான ஒரு அளவை வச்சு அவங்க கம்பேர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஆர்பிட்ரர்லி சூசன்னா தன்னிச்சையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து ரேண்டமாக தான் எடுத்திருக்காங்க. ஆர்பிட்ரர்லி அப்படிங்கிற வேர்டுக்கு ரேண்டம் சாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேண்டம் சாய்ஸ் ரேதர் தென் எனி ரீசன். எந்த ஒரு ரீசனும் வந்து அதுக்கு இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ரீசனே இல்லாமல் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேண்டம் சாய்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது வந்து இங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கெலாம் வந்து சேர்ந்து ட்ரேட் பண்ணும்போது வந்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து சேர்த்து தான் சொல்ல வராங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்வால்வ்ஸ் comparison with a certain basic arbitrarily chosen internationally accepted reference standard called unit. ஸோ அதை தான் யூனிட்டுங்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்.
ஸோ லிட்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிட். டைமை நம்ம அளக்கும்போது வந்து செகண்டுன்னு அளக்கிறோம், ஹவர்னு அளக்கிறோம். இது வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறோம். எல்லா பொருளையுமே வந்து எவ்வளோ கிலோ அரிசி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 kg தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம சொல்லும் போதே 10 kg இல்லை 5 kg எவ்வளோ லிட்டர் வந்து பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 5 லிட்டர் வந்து இன்றைக்கி நான் பெட்ரோல் போட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து 5 லிட்டர் 5 kg அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு நியூமெரிக்கல் வருது, ஒரு யூனிட் வருது. லிட்டர், லென்த்துக்கு மீட்டர், இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட் வருது. ஸோ நம்ம அந்த நியூமெரிக்கல் பக்கத்தில் வந்து நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம்ல, அதான் வந்து யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து the result of a measurement of a physical quantity is expressed by a number or a numerical measure accompanied by a unit. இப்போ நான் சொன்னல அதுதான். ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் நம்ம மெஷர் பண்ணுறதோட ரிசல்ட் என்னென்னா, நம்ம அதை எப்படி சொல்கிறோம், எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வச்சுருக்கிறோம், accompanied by a unit அப்படின்னு சொல்கிறோம். 5 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம், 5 ml அப்படின்னு சொல்கிறோம், 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு நம்பர் இருக்குது, accompanied by a யூனிட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் லைனில் சொல்ல வராங்க. த ரிசல்ட் ஆஃப் அ மெஷர்மெண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை அ நம்பர் ஆர் நியூமெரிக்கல் மெஷர் accompanied by a யூனிட் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து, although the number of a physical quantities appears to be very large, we need only a limited number of units for expressing all the physical quantities since they are interrelated with one another. நம்ம இந்த உலகத்தில் வந்து அளக்க வேண்டிய காரியங்கள் வந்து நிறையா இருக்குது, மெஷர் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. although the number of physical quantities appears to be very large, அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து போதும். ஏன் அப்படின்னா, மற்றதை அளக்கும்போது அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு அதை கம்பேர் பண்ணியே நம்ம வந்து அளந்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எவ்ரிடே வந்து நம்ம வந்து பைக்கில் போகிறோம் இல்லை சைக்கிளில் போகிறோம். நீ என்ன ஸ்பீடில் போகிறேன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணும்போது கிலோமீட்டரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம், ஹவரையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ கிலோமீட்டருங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட், ஹவர் அப்படிங்கிறது வந்து டைமுக்கு உண்டான ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட். ஆனால் ஸ்பீடை நம்ம சொல்லும்போது இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட்டையும் சேர்த்து வச்சு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா அது வந்து இன்டர் ரிலேட்டட் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. நம்ம அளக்க வேண்டிய குவான்டிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து செர்டன் பேசிக் யூனிட்ஸ் வந்து போதும், அதை வச்சு எல்லா குவான்டிட்டியும் நம்ம அளந்துடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். although the number of physical quantities appears to be very large, we need only a limited number of units for expressing all the physical quantities since they are interrelated with one another. The units for the fundamental or base quantities are called fundamental or base units. நம்ம ஃபண்டமெண்டலாக பேஸாக ஒரு சில குவான்டிட்டிஸை அளக்கிறதுக்கு மட்டும் யூனிட்ஸை வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த யூனிட்ஸுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் பேஸ் யூனிட்ஸ்னு வந்து பேர். அதான் இங்கே சொல்ல வராங்க. த யூனிட்ஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ். The units of all other physical quantities can be expressed as combination of the base units. ஸோ மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் நம்ம வந்து அதோட யூனிட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த பேஸ் யூனிட்ஸை வச்சே அதோட காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. நம்ம இப்போ இந்த ஸ்பீடு பார்த்தோம்ல, ஸ்பீடை எப்படி நம்ம கிலோமீட்டர் அண்ட் ஹவரை வச்சு இந்த ரெண்டோட காம்பினேஷனை வச்சு நம்ம வந்து ஸ்பீடோட யூனிட்டை வந்து நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. த யூனிட்ஸ் ஆஃப் ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் அஸ் combination of base units. Such units obtained for the derived quantities are called derived units. ஸோ இந்த மாதிரி பேஸ் யூனிட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம derived quantitiesக்காக சம் யூனிட்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது அதை வந்து derived unitsன்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். A complete set of these units
இந்த பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இந்த யூனிட்டும் அந்த பேஸ் யூனிட்ஸில் இருந்து அதோட காம்பினேஷனாக நம்ம டிரைவ் பண்ண டிரைவ்டு யூனிட்ஸும் சேர்ந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறோம். இதைத்தான் லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. எ கம்ப்ளீட் செட் ஆஃப் தீஸ் யூனிட்ஸ் both the base units and the derived units is known as the system of units அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் தான். ஆனால் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் என்ன சொல்கிறோம், அதர் யூனிட்ஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆர் காமன்லி என்ன சொல்கிறோம், கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லென்த்தை வந்து அளக்கும்போது 1 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டூரேஷனை சொல்லும்போது டைமில் சொல்கிறோம், 1 ஹவர்னு சொல்கிறோம். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அவங்க சொல்ல வர விஷயம். இதில் இருந்து நீட் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீட்டில் வந்து லாஸ்ட்டு 20 இயர்ஸ் கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்சிஆர்டி புக்குக்குள்ளே இருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்ல வராங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சராக வச்சு கூட கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே வந்து எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன்வால்வ்ஸ் ஆர்பிட்ரலி சூசன் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த ஆர்பிட்ரேர்லி அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம், நம்ம தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். நீங்கள் வந்து ரேண்டம் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ நீங்கள் இந்த மீனிங்கை மட்டும் வச்சு நீங்கள் இந்த போர்ஷனை வந்து சரியாக படிக்காமல் இருந்து அதை ஃபோக்கஸ்டாக வந்து மனப்பாடம் பண்ணாமல் இருந்து புரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டிவில் வந்து திங்க் பண்ணும்போது நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, ஆர்பிட்ரேர்லி சூசன் தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, ரேண்டமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அது எப்படி மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ரேண்டமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து யோசித்து இல்லை ரேண்டமாக எடுக்கலைன்னு சொல்லி நீங்கள் தப்பாக பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் மனுஷங்க வந்து ரேண்டமாக தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கு இடையில் காமனாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அளவுகோலை வந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மாடர்ன் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் அதை இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்டாக மாற்றி அதை வந்து யூனிட்டுன்னு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக மனுஷன் வந்து தன்னிச்சையாக தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கான், அதாவது ரேண்டமாக தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இதை கூட வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர்பிட்ரலி சூசன் ஆர் நாட் அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னால் போத் பேஸ் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த ரிசல்ட் ஆஃப் அ மெஷர்மெண்ட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை அ நம்பர் ஆர் அ நியூமரிக்கல் மெஷர் அக்கம்பனிடு பை எ யூனிட். ஒரு நம்பர் அக்கம்பனிடு பை எ யூனிட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட கேட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து கொஷினை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ என்சிஆர்டி புக்கை நீங்கள் லைன் பை லைனாக ஃபோக்கஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோடு மட்டும் இல்லாமல் மெமரைஸும் பண்ணணும். ஸோ நீங்கள் திரும்பி படிச்சிங்கனாலே வந்து அது நல்லபடியாக வந்து மெமரைஸ் ஆயிரும். ஸோ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த இருக்குது 1.2 The International System of Units. In the earlier time, scientists of different countries were using different system of units for measurement. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இயர்லி டேஸில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் வந்து சயின்டிஸ்ட் இருந்தாங்க. எல்லா கண்ட்ரியில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸை வந்து மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷில் வந்து ஒரு மாதிரியாகவும், ஸோ அமெரிக்காவில் வந்து ஒரு மாதிரியாகவும், ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரியாகவும் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. In earlier time, scientists of different countries were using different system of units for measurement.
அளக்கிறதுக்கு நிறைய விதத்தை பயன்படுத்தினாங்க. 3 such system, அதில் முக்கியமாக த்ரீ சிஸ்டம்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனது. ஸோ ஒன்று வந்து சிஜிஎஸ், அடுத்து எஃப்பிஎஸ். இந்த எஃப்பிஎஸ்ங்கிறது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். அடுத்து எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ இந்த 3 தான். ஸோ 3 such system, the CGS, the FPS or British system and the MKS system were in use extensively till recently. இப்போ வரைக்கும் வந்து அவங்க அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதை மாற்ற விரும்பலை ஆக்சுவலாக. ஸோ பிரிட்டனில் வந்து ரைஸ் எல்லாம் வந்து பவுண்டில் தான் சொல்லுவாங்க. யூஎஸில் வந்து பெட்ரோலை வந்து கேலனில் தான் சொல்லுவாங்க, லிட்டரில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி வந்து அவங்க அதை மாற்றலை ஆக்சுவலாக. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. The base units for length, mass, time in these systems were as follows. இதில் முக்கியமாக இந்த 3 லெட்டர் சிஜிஎஸ், எஃப்பிஎஸ் அண்ட் எம்கேஎஸ், இந்த 3 சிஸ்டமும், இந்த 3 லெட்டரும் வந்து லென்த்து, மாஸ், டைம், இது தான் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இதில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிஜிஎஸில் வந்து லென்த்தை வந்து அளக்கிறதுக்கு வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மாஸ் அளக்கிறதுக்கு வந்து கிராம் யூஸ் பண்ணுறாங்க. கிராம்னா என்ன? 1000 கிராம் தான் வந்து 1 கிலோகிராம். ஸோ டைமை வந்து செகண்டில் தான் வந்து அளக்குறாங்க. ஸோ சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், இந்த 3 வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்தால் தான் சிஜிஎஸ் அப்படின்னு வரும். செகண்டு எஃப்பிஎஸ் சிஸ்டம். ஸோ இந்த எஃப்பிஎஸ் வந்து பிரிட்டனில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சென்டிமீட்டரோ மீட்டரோ யூஸ் பண்ணலை, ஃபுட் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட், ஒரு அடி, ஒரு கால் அடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லென்த் அளக்கிறதுக்கு, நிறைய அளக்கிறதுக்கு, அதாவது மாஸ் அளக்கிறதுக்கு பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டைமை வந்து அளக்கிறதுக்கு செகண்டு தான். அது வந்து இன்டர்நேஷ்னலி வந்து ஒரே எல்லாருமே வந்து செகண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம். இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து மீட்டர் லென்த் அளக்கிறதுக்கு, ரெண்டாவது மாஸ் அளக்கிறதுக்கு வந்து கிலோகிராம் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து டைம் அளக்கிறதுக்கு செகண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 இதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ். இதில் வந்து எஃப்பிஎஸ்ங்கிறது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். ஸோ அடுத்து இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் விச் இஸ் அட் ப்ரெசண்ட் internationally accepted for measurement is the international system of units. ஃப்ரெஞ்சில் வந்து இப்போ நான் இந்த ஹைலைட் பண்ணுற இந்த 3 லெட்டர் வந்து ஃப்ரெஞ்சு லெட்டர். ஸோ இதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் விச் இஸ் அட் ப்ரெசண்ட் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஃபார் மெஷர்மெண்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அப்ரிவியேட்டட் அஸ் எஸ். சுருக்கமாக எஸ்ஐன்னு சொல்கிறாங்க. விரிவாக சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதை வந்து ஃப்ரெஞ்சில் எழுதும்போது பார்த்திங்கன்னா எஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டராகவும் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஐயாவும் இருக்கும். அதனால் வந்து சுருக்கமாக சொல்லும்போது எஸ்ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட விரிவாக்கமாக பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டர்நேஷ்னலி இப்போ இந்த எஸ்ஐ யூனிட்ஸை தான் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாத்துலேயுமே வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. The SI with the standard scheme of symbols, units and abbreviations developed by the International Bureau of Weight and Measures, BIPM. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து 1971 வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். த இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர். ஸோ அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த எஸ்ஐ யூனிட்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக வந்து 2008 நவம்பரில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஐ யூனிட்ஸை எல்லாத்தையுமே. ஆக்சுவலாக அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. த எஸ்ஐ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாமே. ஸோ யூனிட்ஸை வந்து நம்ம வந்து யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர் அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க 1971. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த ஜென்ரல்
கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நவம்பர் 2018 நடந்ததில் அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து இந்த லைனில் வந்து அவங்க சொல்ல வராங்க. அடுத்து வந்து த ஸ்கீம் இஸ் நவ் ஃபார் இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இன் சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க். ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க, ஒரு ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க. ஸ்கீம்னா திட்டம், அந்த திட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தின்படி வந்து இன்டர்நேஷ்னலி சயின்டிஃபிக் யூசேஜுக்காகவும் சயின்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஆராய்ச்சி நோக்கத்துக்காக, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் R&D ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே கூட வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதை யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் டெக்னிக்கல் ஒர்க்குக்கும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குக்கும் சரி, கமர்ஷியல் ஒர்க்குக்கும் சரி. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீமை வந்து இன்டர்நேஷ்னல் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க. The scheme is now for international usage in scientific, technical, industrial and commercial work. Because SI units used decimal system, conversion within the system are quite simple and convenient. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த SI யூனிட்ஸ் வந்து டெசிமல் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா, பைனரி சிஸ்டம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், 0 and 1s. கம்ப்யூட்டர் அப்படி தான் ஒர்க் ஆகுது. இதில் வந்து டெசிமல் சிஸ்டம் வந்து இந்த SI யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ஆக்டல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது வந்து 0 to 8 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹெக்ஸான்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்பரிங் சிஸ்டம் இருக்குது, அது 0லேருந்து 16 வரைக்கும் வந்து எண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நம்ம எல்லாருமே இன்டர்நேஷ்னலி எல்லா விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணுறது வந்து டெசிமல் சிஸ்டம் தான். நம்ம நம்பரை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தான் வந்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் வந்து 10 நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு? எப்படி வந்து ப்ரிமிட்டிவ் மேன்ஸ் ஆதி காலத்தில் வந்து எப்படி 10 கொண்டு போகணும் அப்படின்னு வந்து அவனுக்கு தோணுச்சு. ஏன் வந்து உதாரணத்துக்கு வந்து 8க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து லட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 11 கொண்டு போயிருக்கலாம். 8க்கும் 9க்கும் இடையில, 8க்கும் 9க்கும் இடையில வேறு ஒரு ப்ரொனன்சியேஷனை வச்சு லட்டுன்னு வச்சு 11 கொண்டு போயிருக்கலாம். இல்லை 12 கொண்டு போயிருக்கலாம். இல்லை வந்து 9 கொண்டு போயிருக்கலாம். ஏன் வந்து 10 கொண்டு போனாங்க, ஏன் டெசிமலில் கொண்டு போனாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிம்பிளுங்க, ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஆதி காலத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து ஃபயரை கண்டுபிடிக்கும் போதும் சரி, நீங்கள் ஸ்கூல்ஸில் படித்த மாதிரி வந்து வீலை கண்டுபிடிக்கும் போதும் சரி, அவனுக்கு வந்து பொருட்களை வந்து எண்ணுறதுக்கு வந்து ஒரு நம்பரிங் சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அவனோட கைகளில் இருக்கிற விரல்களை பார்த்தான், ஃபிங்கர்ஸை பார்த்தான். 2 ஹேண்டுலையுமே வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 ஃபிங்கர்ஸை பேஸ் பண்ணி தான், காலில் இருக்கிற 2 லெக்லேயும் இருக்கிற 10 ஃபிங்கர்ஸை பேஸ் பண்ணி தான் அவன் வந்து டெசிமல் சிஸ்டமை வந்து 10 வந்து அவன் கொண்டு போனான். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பிகாஸ் SI யூனிட்ஸ் யூஸ்டு டெசிமல் சிஸ்டம், SI யூனிட்ஸ் வந்து டெசிமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால கன்வர்ஷன் வித்தின் த சிஸ்டம் ஆர் குவைட் சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட்டு. ஸோ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆக்சுவலாக. லென்த்தை வந்து மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கோ, இல்லை மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கோ, கிலோமீட்டர்லேருந்து மைலுக்கோ, ஸோ கன்வர்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு வந்து அமெரிக்காலலாம் வந்து கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, டிஸ்டன்ஸாக மைல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கு இந்த டெசிமல் சிஸ்டம்ஸ். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. வி ஷால் ஃபாலோ த SI யூனிட்ஸ் இன் திஸ் புக். இந்த புக்கு ஃபுல்லாமே நம்ம SI யூனிட்ஸை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த SI யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்லைடுக்கு ஒரு செகண்ட் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். நம்ம வந்து மொத்தம் வந்து 7 பேஸ் யூனிட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இதான் வந்து 7 பேஸ் யூனிட்ஸ். ஸோ ஒன்லி 7 தான். ஸோ பேஸ் யூனிட்ஸ், பேஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 7 தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த டேபிள் 1.1ல். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஸோ இதில் இந்த டெஃபனிஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இப்போ மாடர்னாக வந்து ரொம்ப மோர் ப்ரிசைஸாக, துல்லியமாக, அக்யூரசிக்காக வந்து இந்த டெஃபனிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ண வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா the values mentioned here
நீட் நாட் டு பி ரிமெம்பர்ட் ஆர் ஆஸ்க்டு இன் அ டெஸ்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, டெஸ்ட்லேயும் கேட்க மாட்டாங்க. தே ஆர் கிவன் ஹியர் ஒன்லி டு இண்டிகேட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்யூரசி டு விச் தே ஆர் மெஷர்டு. அவங்க அக்யூரசிக்காக மட்டும்தான் வந்து இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. வித் ப்ராக்ரஸ் இன் டெக்னாலஜி த மெஷரிங் டெக்னிக்ஸ் கெட்ஸ் இம்ப்ரூவ்டு லீடிங் டு மெஷர்மெண்ட்ஸ் வித் அ கிரேட்டர் ப்ரிசிஷன். ரொம்ப கிரேட்டரான துல்லியத்தை வந்து இங்கே காமிக்கிறதுக்காக இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு 3 காலம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லென்த்துக்கு வந்து இதான் பேஸ் குவான்டிட்டி. லென்த்தை வந்து நம்ம மீட்டர்னு சொல்கிறோம், அதை சிம்பிள் வந்து எம்முன்னு சொல்லுவோம். அடுத்து பேஸ் குவான்டிட்டி வந்து மாஸ், நிறைய அளக்கிறதுக்கு வந்து கிலோகிராம்னு சொல்கிறோம், அதை ஷார்ட்டாக வந்து கேஜின்னு சொல்லுவோம். 3வது வந்து டைம். டைம் அளக்கிறதுக்கு வந்து நம்ம செகண்டுன்னு சொல்லுவோம், வினாடி தமிழில் நொடி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பேஸ். ஆக்சுவலாக நம்ம கொலோக்கியலாக யூஸ் பண்ணும்போது வந்து டைமுக்கு வந்து ஹவர்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டி, எஸ்ஐ பேஸ் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமுக்கு வந்து செகண்டு தான், லென்த்துக்கு மீட்டர் தான், மாஸ்க்கு கிலோகிராம் தான். அது மாதிரி 4th வந்து எலக்ட்ரிக். இதை வந்து ஆம்பியர் அப்படின்னு அளக்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆம்பியர் அப்படின்னு அளக்கிறோம். இதுக்கு வந்து கேபிட்டல் ஏ வந்து போட்டிருக்காங்க சிம்பிள். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து ஸ்மால் லெட்டர் தான், எம்மு கேஜி எஸ் ஸ்மால் லெட்டர் தான். 4th எலக்ட்ரிக் வந்து ஆம்பியர் எஸ்ஐ யூனிட்டு, அதை வந்து ஏ கேபிட்டல் ஏல போட்டிருக்காங்க. 5th வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு பெரிய சாப்டரே படிப்போம், என்னென்னு அவங்களுக்கு வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து கெல்வின் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ யூனிட்டை வச்சு அளக்குறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கே, இந்த கெல்வினோட ஃபஸ்ட் லெட்டர் கே, கேபிட்டல் கே, அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ 4th வந்து என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஆம்பியர் கேபிட்டல் ஏ. 5th வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கெல்வின் கேபிட்டல் கே. ஸோ அடுத்து 6th வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். மேட்டர்னால் வந்து பொருள், நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ்னாலும் பொருள் தான், ஒரு மூலக்கூறு தான். ஸோ அதை அளக்கும்போது வந்து மோல் அப்படின்னு அளக்குறாங்க. ஸோ சப்ஸ்டன்ஸ்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது எல்லாமே வந்து சப்ஸ்டன்ஸ். ஸோ அதை தான் வந்து மோல்னு சொல்கிறாங்க, MOLE. ஸோ அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டரில் MOL, இதான் வந்து சிம்பிள். ஸோ நேம் வந்து MOLE மோல், அதோட ஷார்ட் சிம்பிள் வந்து MOL. நம்ம இந்த மோல் அளக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் மோல்னு மட்டும் சொல்லக்கூடாது. மீதி எல்லாத்துக்குமே வந்து ஆம்பியர், கெல்வின், 5 செகண்ட்ஸ், 10 kg, 5 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த மோலுக்கு மட்டும் வந்து என்ன சப்ஸ்டன்ஸுங்கிறதையும் நீங்கள் வந்து சேர்த்து மென்ஷன் பண்ணணும். எலக்ட்ரானா எலக்ட்ரான்னு சொல்லணும், அயானா அயான்னு சொல்லணும், ஸோ புரோட்டானா புரோட்டான்னு சொல்லணும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட நேமையும் சேர்த்து தான் சொல்லணும் இந்த மோலை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது. மோலில் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட நேமையும் சேர்த்து நம்ம சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் படிப்போம். அதுக்கப்புறம் லைட்டோட இன்டென்சிட்டி, லூமினஸ் இன்டென்சிட்டி, அதை வந்து கேண்டிலா அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்ஸ் நேமை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். கேண்டிலா, CANDELA, கேண்டிலா. ஸோ இதோட ஷார்ட் சிம்பிள் வந்து CD. ஸோ CD அப்படின்னு சொல்கிறேன். கேண்டிலா அப்படிங்கிறதுல C and D வந்து எடுத்திருக்காங்க, இதுவும் ஸ்மால் லெட்டர் தான், கேண்டிலா. ஸோ இந்த 7 தான் எஸ்ஐ பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், லென்த் மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், எலக்ட்ரிக் ஆம்பியர், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். மோல் சொல்லும்போது எலக்ட்ரானா புரோட்டானா நியூட்ரானாங்கிறத நம்ம சேர்த்து சொல்லணும், என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸோட நேமை சேர்த்து சொல்லணும். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இந்த 7 தான் 7 பேஸ் யூனிட்ஸ். இப்போது இதுக்கு முந்தின ஸ்லைடுக்கு மறுபடியும் நான் போகிறேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம
இந்த இடத்துல வந்து முடித்தோம் ஆக்சுவலாக. வி ஷால் ஃபாலோ த எஸ்ஐ யூனிட்ஸ் இன் திஸ் புக் அப்படிங்கிற இடத்துல முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7 பேஸ் யூனிட்ஸ் போக நம்ம வந்து ஒரு இந்த 7 பேஸ் யூனிட்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இந்த 7 பேஸ் யூனிட்ஸையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம அழைக்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ லென்த் வந்து ஒரு டைமென்ஷன், மாஸ் ஒரு டைமென்ஷன், டைம் ஒரு டைமென்ஷன், எலக்ட்ரிக் ஒரு டைமென்ஷன் வந்து இதை வந்து 7 யூனிட்ஸை வந்து 7 டைமென்ஷன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அழைக்க ஆரம்பிச்சிருவோம். எந்த செக்ஷன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்லேருந்து. ஸோ இந்த செக்ஷன்லேருந்து 1.4, 1.5, 1.6 வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா, டைமென்ஷனல் ஈக்குவேஷன், டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், 3 டைமென்ஷன் சொல்லுவோம், XYZன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம 7 பேஸ் யூனிட்ஸையும் 7 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து அழைக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 2 டயக்ராம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த 2 டெக்னிக்கல் விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டும் வந்து இந்த 7 பேஸ் யூனிட்ஸ், இந்த 7 டைமென்ஷன்ஸில் வந்து இது வந்து அடங்காது. அதை யூஸ் பண்ணி நம்ம இதை சொல்ல போகிறதில்ல. ஸோ ஓகேவா. ஸோ அதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன் எஸ்ஐ, இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் there are 7 base units as in the given table 1.1. இப்போ நம்ம பார்த்தது. Besides the 7 base units, there are 2 more units that are defined for plane angle d theta as the ratio of the length of the arc ds to the radius r, and solid angle d omega as the ratio of the intercepted area dA of the spherical surface described about the apex O as the center to the square of its radius R as shown in the figure. ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிசைட்ஸ் த 7 பேஸ் யூனிட்ஸ் there are 2 more units அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து பிளேன் ஆங்கிள் டி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை வந்து டி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாலிட் ஆங்கிள், அதை வந்து டி ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளை வந்து டி ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆங்கிளுக்கு வந்து டி ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் வந்து இப்போ நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ பிளேன் ஆங்கிள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு பேப்பரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு கேம்பஸை வச்சு ஒரு பேப்பரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஸோ இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு 2 இடத்துல வந்து ஒரு டாட் வச்சு, ஸோ ஏ அப்படின்னு இங்கே ஒரு டாட்டு, பி அப்படின்னு ஒரு டாட்டு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏ டாட்டுக்கு வந்து ஒரு ரேடியஸும், சென்டர் பாயிண்ட்லேருந்து பி டாட்டுக்கு வந்து ஒரு ரேடியஸும், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில் ஸோ 2 ரேடியஸ் வரைஞ்சிங்கன்னா ஸோ அதோட ஆங்கிள் தான் வந்து பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளேன் ஆங்கிளுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் அப்படின்னு வந்து வரையறுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேன் ஆங்கிளை வந்து டி தீட்டான்னு சொல்கிறாங்க. ரேடியன் அப்படின்னு வந்து எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கர்வ் கட் பண்ணி எடுக்கிறோம்ல, ஒரு 2 பாயிண்ட் வந்து ரேண்டமாக வச்சு அந்த கர்வோட லென்த்து தான் வந்து டிஎஸ். ஸோ அந்த கர்வோட லென்த்து டிவைடட் பை அந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இதுதான் வந்து பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், plane angle d theta as the ratio of length of arc ds to the radius r. ஸோ இதோட ரேஷியோ தான் length of the arc ds
டிவைடட் பை, அதாவது ரேஷியோ ரேடியஸ். ஸோ இதைத்தான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரேடியன் அப்படின்னா வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு டேர்மாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் குவைட் சிம்பிள். நீங்கள் எந்த சர்க்கிளில் இருந்தாலும் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ 5 சென்டிமீட்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டாலும் 10 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் போட்டாலும் அந்த ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சென்டரில் இருந்து அந்த சர்க்கிளோட அந்த எட்ஜில் வந்து வர வரைக்கும் வந்து லென்த், அதான் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். தமிழில் வந்து ஆரம்னு சொல்லுவோம். அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஆர்க்கை வந்து நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து 1 ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெஃபினிஷன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா குவைட் சிம்பிள் இந்த இருக்குது. ஸோ நம்ம ஒரு சர்க்கிளை வந்து இப்படியும் வெட்டி எடுக்கலாம், ஸோ சின்னதாகவும் வெட்டி எடுக்கலாம், ஸோ பெரிய ஆர்க்கு போட்டும் வெட்டி எடுக்கலாம், இல்லைன்னா அதை விட பெருசாக ஒரு 75% வந்து கவர் ஆகிற மாதிரியும் வெட்டி எடுக்கலாம். ஸோ இது சின்னதாக இருந்தாலும் அது ரேடியன் தான். இதுவும் இதோட ரேடியன், இந்த ஆர்க்கோட ரேடியன், இந்த பெரிய ஆர்க்கோட ரேடியன் வந்து இது தான். ஸோ நம்ம ரேடியன்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சர்க்கிளுக்கு வந்து 360 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ரேடியன் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எஸ்ஐ யூனிட்டில். ரேடியன் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னு பாருங்கள். A radian is defined as the angle subtended at the center of the circle. ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து வெட்டி எடுக்கப்படுது. அந்த ஆங்கிள் எதை பேஸ் பண்ணி வெட்டி எடுக்கப்படுதுன்னா, பை an arc whose length is equal to the radius of the circle. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலான லென்த்தில் ஒரு ஆர்க்கை வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா, ஸோ அதோட ஆங்கிளை தான் வந்து ரேடியன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட்லி அதை தான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக ரேடியஸ்க்கு ஈக்குவலான வந்து ஆர்க்கை வெட்டி எடுத்தால் அது வந்து ரேடியன்னு சொல்ல வராங்க. ஸோ இதான் வந்து ரேடியனோட டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து பிளேன் ஆங்கிளை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். பிளேன் ஆங்கிள்னால் வந்து டி தீட்டான்னு சொல்கிறோம், ரேடியன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டி தீட்டா ரேடியன்னு சொல்கிறோம் பிளேன் ஆங்கிளில் எஸ்ஐ யூனிட்டில். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர்க்கோட லென்த் டிஎஸ் டிவைடட் பை ரேடியஸ், இதுதான். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள் டி தீட்டா அஸ் த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் ஆர்க் டிஎஸ் டு த ரேடியஸ் ஆர், இதான் வந்து பிளேன் ஆங்கிள். இப்போ நம்ம சாலிட் ஆங்கிளை பார்ப்போம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம சாலிட் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் ஸ்டெரேடியன் பற்றி பார்க்க போகிறோம். சாலிட் ஆங்கிள் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு இந்த பால் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பால், இது வந்து ஒரு கோளவடிவமான பால். இதில் வந்து ரேண்டமாக வந்து ஒரு 4 டாட் வைங்க. இந்த இருக்குது. ஸோ ரேண்டமாக 4 பாயிண்ட் வைங்க, ஏ பி சி டி. ஸோ இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இது தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாலோட சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த 4 டாட்டுக்கும் லைன் வந்து இமேஜினேஷனில் வரைங்க. இந்த பாலுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த 4 டாட்டுக்கும் நீங்கள் வந்து இமேஜினேஷனில் ஒரு லைன் வரைங்க. ஸோ அதைத்தான் வந்து இந்த பிக்சரில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஓ அப்பெக்ஸ் அப்படிங்கிறது தான் சென்டர், ஒரு பாலோட சென்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 டாட் வந்து ரேண்டமாக வச்சு, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டாட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து ரேடியஸ். ஸோ இப்போ இந்த 4 டாட்டையும் வந்து டைரக்ட் லைனை வச்சு கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த இதை வந்து இன்டர்செப்டட் ஏரியா, ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்தால், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வடிவம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஷேப்போட அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து அந்த டைமென்ஷன், அந்த ஆங்கிள், அதாவது சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சாலிட் ஆங்கிளை வந்து
டி ஒமேகா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டி ஒமேகா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இங்கே டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா அஸ் த ரேஷியோ ஆஃப் த இன்டர்செப்டட் ஏரியா டிஏ ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்செப்டட் ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா டிவைடட் பை இந்த பாலோட அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸோட ஸ்கொயர், அதுதான் சொல்ல வராங்க. ஸோ டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டர்செப்டட் ஏரியா டிஏ. ஸோ அந்த 4 டாட் வச்சோம் இல்லையா, அந்த டாட் வச்சு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கட் பண்ணி எடுத்த இன்டர்செப்டட் ஏரியா டிவைடட் பை அந்த பாலோட ரேடியஸ். ஸோ ரேடியஸோட ஸ்கொயர், அதான் சொல்ல வராங்க ஸ்டெரேடியன் சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா as the ratio of the intercepted area dA of the spherical surface described about the apex O as the center. ஸோ இதான் சென்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆர். ஸோ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளெயின் ஆங்கிளை வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க, சாலிட் ஆங்கிளை வந்து ஸ்டெரேடியன்னு சொல்கிறாங்க. ஸோ the unit for the plane angle is radian with the symbol RAD, rad, and the unit for the solid angle is steradian with the symbol SR, ஷார்ட்டாக வந்து SR அப்படிங்கிறாங்க. both these are dimensionless quantities. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து யூனிட் இருக்குது, ஆனால் டைமென்ஷன் இல்லை. டைமென்ஷன்னா என்ன நம்ம பார்த்தோம், அந்த 7 பேஸ் யூனிட்டை சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம டைமென்ஷன் 7 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த 2 டெரிவேட்டிவ் யூனிட்ஸை வந்து கொண்டு வரலை. ஸோ அதனால் வந்து இந்த போத் தீஸ் ஆர் டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யூனிட் இருக்குது, ரேடியன் ஸ்டெரேடியன், ஆனால் டைமென்ஷன் கிடையாது. இது வந்து நீட்டில் வந்து சமீபத்திய ஒரு வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம அதை வந்து நீட் கொஸ்டின்ஸை வந்து தனியாக பார்க்கும்போது நம்ம அதை தனியாக பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 7 பேஸ் யூனிட்ஸ் போக 7 பேஸ் யூனிட்ஸ் போக 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிள்னால் வந்து என்னென்னா ரேடியன், அந்த ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ், அதான் வந்து ரேடியன், டி தீட்டான்னு சொல்கிறோம். சாலிட் ஆங்கிள்னால் வந்து இன்டர்செப்டட் ஏரியா, ஒரு ஸ்பெரிக்கல் பாலில் வந்து ஒரு 4 டாட் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த 4 டாட்டை கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த இன்டர்செப்டட் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர், அதான் ஸ்டெரேடியன்னு சொல்கிறோம். ஸோ அதான் சாலிட் ஆங்கிள் டி ஒமேகான்னு சொல்கிறோம். ஸோ இதுதான், இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ், டிஎஸ் பை ரேடியஸ், ரேடியன். ஸோ ரேடியன்கிறது தான் எஸ்ஐ யூனிட்டு. ஸோ சாலிட் ஆங்கிள் வந்து டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டர்செப்டட் ஏரியா டிஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் ஸ்கொயர், ஸ்டெரேடியன் அப்படிங்கிறதா வந்து எஸ்ஐ யூனிட்டு. ஸோ இங்கே வந்து ரேடியஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து மறந்துடக்கூடாது. இது வந்து நீட் கொஸ்டின் வந்து நீட்டில் வந்து கேட்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 7 பேஸ் யூனிட்ஸை. ஸோ இந்த டேபிள் 1.2 அப்படிங்கிற செக்ஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அந்த 7 பேஸ் யூனிட்ஸ் போக நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யூஸ், சம் யூனிட்ஸ் ரிட்டைன்டு ஃபார் ஜென்ரல் யூஸ் தோ அவுட் சைட் ஆஃப் த எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைமை மென்ஷன் பண்ணும்போது மினிட் அப்படிங்கிறோம். சிம்பிள் வந்து எம்ஐஎன், அது வந்து 60 செகண்ட்ஸ். வேல்யூ இன் த எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ யூனிட்டில் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த காலமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நான் மெமரைஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல எதுவும் ஸ்டார் போட்டு மெமரைஸ் பண்ண தேவையில்லை, டெஸ்ட்டில் கேட்க தேவையில்லை, டெஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு எதுவும் சொல்லலை. ஸோ இதை நம்ம மெமரைஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு.
ஏன்னா இது அப்படியே வந்து நீட் கொஸ்டினில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உதாரணத்திற்கு வந்து மினிட்டு, டன்னு, அப்புறம் பேர்ன், அப்புறம் ஹெக்டேர், இந்த 4ஐயும் வந்து எடுத்து கொடுத்துட்டு ஸோ அதோட வேல்யூவை வந்து இந்த சைடு வந்து கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்காக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த ஜென்ரல் யூஸ்க்காக கொடுக்கப்பட்ட இந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு வாட்டி கோத்ரூ மட்டும் பண்ணிடுறேன். மினிட் அப்படின்னா எம்ஐஎன் சிம்பிள் 60 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைம் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஹவர் அப்படின்னா வந்து 60 மினிட்ஸுங்கிறது ஒரு ஹவர் நம்மளுக்கு தெரியும். அதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 3600 செகண்ட்ஸ். அப்புறம் ஒரு டே அப்படின்னு சொன்னால் 24 ஹவர்ஸ், அதோட சிம்பிள் வந்து டி. ஸோ 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 86,400 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் இயர் அப்படின்னு சொல்கிறோம் 4th. ஸோ அதுவும் நம்ம வந்து கிட்டத்தட்ட டைம் தான். ஸோ காலத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒய் ஸ்மால் லெட்டரில் சொல்கிறாங்க. 365.2.5 டேஸ், 365 அதுக்கப்புறம் ஒரு கால் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவார்ட்டர் டே. ஸோ 0.25 டே இஸ் ஈக்குவல் டு 3.156 இன்ட்டு 10⁻⁷ செகண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் வந்து 10⁻ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலேயே வந்து நம்மளுக்கு அந்த பகுதி வந்து வந்துடும். 10⁻⁷ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ரவுண்டு, ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டில். ஸோ 1 டிகிரி அப்படின்னா பை 180 ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்களா ரேடியன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரேடியன்னா நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், ஒரு சர்க்கிளில் அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலான எக்ஸாக்டாக அந்த ரேடியஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னா அந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்க்கை கட் பண்ணி எடுத்தான்னா அதோட ஆங்கிள் தான் வந்து ரேடியன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸாக்டாக 57 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஒரு நீட் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். எப்படி வந்து நம்மளுக்கு 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை 180 ரேடியன் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிற இந்த டெரிவேஷனை வந்து அந்த நீட் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து பார்ப்போம். ஸோ 1 டிகிரினா பை 180 ரேடியன். நம்மளுக்கு பையோட வேல்யூ என்னன்னு தெரியும், 22 டிவைடட் பை 7 3.14 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 5th. அடுத்து வந்து 6th வந்து லிட்டர். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம லிட்டர் வாட்டரையோ பெட்ரோலையோ வந்து லிக்விடாக ஃபார்மெட்டில் இருக்கிற எதையுமே நம்ம வந்து லிட்டர்னு சொல்லுவோம். கேபிட்டல் எல்லில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1 dm cube இஸ் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீட்ரு கியூப்பில் வந்து ஸோ அதை வச்சு வந்து அதோட வேல்யூ மீட்டருங்கிறது தான் வந்து எஸ்ஐ யூனிட். ஸோ அந்த மீட்டருங்கிறத வச்சு அந்த மீட்டரை வந்து கியூபாக வந்து கன்சிடர் பண்ணி ஸோ அந்த கியூபுக்குள்ளே 1 லிட்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 1 லிட்டர் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ டன், அடுத்து வந்து டன் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1000 kg அப்படிங்கிறது வந்து ஒரு டன். ஸோ டன், TONNE, டன் அப்படின்னா டி அப்படிங்கிற சிம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 1000 kg, 1000னா 10⁻³ kg அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரட் அப்படிங்கிறாங்க. ஸோ கேரட்னா வந்து அது நிறைய தான் வந்து அளக்குறாங்க. ஸோ சிம்பிள் வந்து C, 200 mg. அப்புறம் பார், அதை வந்து அதோட சிம்பிள் வந்து BAR, பார் தான். ஸோ 0.1 m பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁵ பாஸ்கல். கியூரி அப்படின்னா CI, கேபிட்டல் C ஸ்மால் I, 3.7 இன்ட்டு 10⁻10 செகண்ட் π⁻⁻1 இதுதான் கியூரி. அதுக்கப்புறம் ரோயன்ட் ஜென் அப்படின்னா
ஆர் சிம்பிள் அதோட எஸ்ஐ யூனிட்டோட வேல்யூ வந்து 2.58 இன்ட்டு 10⁻⁻⁴ சி டிவைடட் பை கேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குவிண்டால்னா 100 கேஜி தான் வந்து குவிண்டால். ஆக்சுவலாக 1000 கேஜி எப்படி வந்து டன்னோ அதே மாதிரி 100 கேஜி வந்து குவிண்டால் Q 100 கேஜி. அப்புறம் பேரன் பி அதோட சிம்பிள் 100 FM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻28 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்னா சிம்பிள் வந்து ஏ 1 டேம் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க இஸ் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர் ஸ்கொயர் அது சொல்ல வராங்க. அப்புறம் ஹெக்டேர்னா HA அதான் சிம்பிள் 1 HM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் அது சொல்ல வராங்க. ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படி என்னன்னா ATM அதான் சிம்பிள் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதுக்கு வந்து ATM அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள். அதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வேல்யூ வந்து 10 13 25 பாஸ்கல் 10 13 25 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1.013 இன்ட்டு 10⁵ பாஸ்கல். ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசி பகுதியாக வந்து இந்த பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் பார்த்துடலாம். நோட் தட் வென் மோல் இஸ் யூஸ்ட் த எலிமெண்ட்ரி என்டிட்டிஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு. நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே நம்ம அந்த பேஸ் 7 யூனிட்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த 7ல் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது மோலில் மெஷர் பண்ணுவோம். அந்த மோலில் மெஷர் பண்ணும்போது நம்ம நிச்சயம் வந்து அந்த சப்ஸ்டன்ஸோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் தட் வென் மோல் இஸ் யூஸ்ட் the elementary entities must be specified. These entities may be atoms, molecules, ions, electrons or other particles or specified groups of such particles. ஸோ மோலை மென்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக வந்து இந்த என்டிட்டிஸோட பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் we employ units for some physical quantities that can be derived from the 7 base units. அது வந்து அப்பெண்டிக்ஸ் A6ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் பார்த்துருவோம், ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக வேணாம், நம்ம அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் A6 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா some physical quantities that can be derived from the 7 base units. 7 base units வச்சு some physical quantity derive பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்பெண்டிக்ஸ் 6ல் கொடுத்துருக்காங்களாம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக வந்து பார்க்க வேண்டாம், அதை தனியாக வந்து ஒரு வீடியோவாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து த்ரூஅவுட் 11th and 12th ஃபிசிக்ஸில் நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப போரிங் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் செக்ஷன்ஸில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே த்ரூஅவுட் த புக் அன்டில் நீங்கள் வந்து 12th முடித்து நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லேயும் இந்த அப்பெண்டிக்ஸ் செக்ஷனில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அதை வந்து போரிங்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த பார்த்திங்களா அப்பெண்டிக்ஸ் A6ல் வந்து எஸ்ஐ டிரைவ்டு யூனிட்ஸ் பேஸ் யூனிட்ஸை வச்சு டிரைவ் பண்ண யூனிட்ஸை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சத்தை விஷயத்தை பாருங்கள். ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நேமு, சிம்பிள் எஸ்ஐ யூனிட்டோடது. ஸோ ஏரியா அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கொயர் மீட்டர்னு சொல்கிறோம். வால்யூம்னா கியூபிக் மீட்டர்னு சொல்கிறோம். எம் ஸ்கொயர்னு சொல்கிறோம், எம் கியூப்னு சொல்கிறோம். ஸ்பீடை வந்து நம்ம வந்து பார்த்த மாதிரி மீட்ரு பெர் செகண்டில் சொல்கிறோம். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடியன் பெர் செகண்டில் சொல்கிறோம்.
ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இருக்குது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை என்னன்னு சொல்கிறோம், கிலோகிராம் ஸ்கொயர் மீட்டரில் சொல்கிறோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை. ஸோ இதுதான் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ், அதாவது வந்து ஸ்பெஷல் எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள்ஸில் இருக்கிற எல்லாமே மீட்டர், ரேடியன், கிலோகிராம், அப்புறம் வந்து ஆம்பியர், அப்புறம் கேண்டிலா, ஸோ இந்த இருக்குது கெல்வின், எல்லாமே வந்து பேஸ் யூனிட்ஸ் தான். ஸோ இந்த பேஸ் யூனிட்ஸில் இருந்து நம்ம டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டன்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸுக்கு நம்ம வந்து ஸ்பெஷல்ஸ் நேம் வச்சுருக்கோம், நியூட்டன்னு சொல்கிறோம். இருந்தாலும் வந்து அதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, ஃபோர்ஸ் நியூட்டன்னு சொல்கிறோம், சிம்பிள் வந்து என்னன்னு சொல்கிறோம். எக்ஸ்ப்ரெஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐ பேஸ் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஜி மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேஜி மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2. ஸோ இதான் வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் வந்து கேஜி தான், ஒரு லென்த் வந்து மீட்டர் தான், டைம் வந்து செகண்ட் -2, ஸோ பவர் ஆஃப் -2 இதான் சொல்ல வராங்க. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இங்கே டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6.1 வந்து எஸ்ஐ டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது, பேஸ் யூனிட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் some derived units in terms of SI base units are given in 6.1 அதான் நம்ம பார்த்தோம். some SI derived units are given special names in 6.2. இங்கே 6.1ல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் கிடையாது, நேமே வந்து இந்த பேஸ் பண்ணி எஸ்ஐ யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்கொயர் மீட்டர், கியூபிக் மீட்டர், மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் இந்த 6.2 டேபிளில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் இருக்குது. ஆக்சுவலாக ஹெட்ஸு, நியூட்டன், பாஸ்கல், ஜூல், வாட், கொலும்பு, வோல்ட், ஸோ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது 6.2ல் இருக்கிற டேபிள்ஸுக்கு. ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க, some SI derived units are given special names, appendix A 6.2 and some derived SI units make use of these units with the special names and the 7 base units, appendix A 6.3ல கொடுத்துருக்காங்க. ஸோ 6.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 6.2ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கிற இந்த யூனிட்ஸு, டெரைவ்டு யூனிட்ஸு, இந்த யூனிட்ஸையும் நம்மளோட 7 பேஸ் யூனிட்ஸையும் கம்பைன் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடிய சம் எஸ்ஐ டெரைவ்டு யூனிட்ஸை தான் இந்த 6.3ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து ஜூல் பெர் டெஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து நியூட்டன் பெர் மீட்டருங்கிறாங்க. ஸோ இதில் இந்த நியூட்டன்கிறது வந்து 6.2ல பார்த்தோம், ஸ்பெஷல் நேம்ஸை வச்சு டிரைவ் பண்ணியிருக்கிற எஸ்ஐ டிரைவ்டு யூனிட். இதுவும் எஸ்ஐ பேஸ் யூனிட்டை வச்சு தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் நேம் இருக்கிற எஸ்ஐ டிரைவ்டு யூனிட்டையும் ப்ளஸ் நம்மளோட 7 பேஸ் யூனிட்டையும் வச்சு டிரைவ் பண்ணியிருக்க சம் எஸ்ஐ டிரைவ்டு யூனிட்ஸை வந்து இந்த 6.3ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். போரிங்காக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இருந்து நீட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, உண்மையிலே நிறைய கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2021ல் வந்து ஒர்க் எனர்ஜி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2020ல் வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2022ல் வந்து பெர்மியபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஸோ அப்புறம் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இதுக்குள்ளே இருந்து நிச்சயமாக நீட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் 20 இயர்ஸ் கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது எப்படி எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் டெக்னிக் வந்து நான் தனியாக சொல்லித்தரேன். ஸோ நிச்சயமாக வந்து இது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தோணுதோ
ஸோ அப்போல்லாம் வந்து இந்த டேபிள் எடுத்து பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெமரைஸ் பண்ண ஆரம்பிங்க. நானும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது உறுதியாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டார்க்கை பற்றி படிப்போம். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பற்றி படிப்போம். அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது வந்து மெமரைஸ் ஆகிடும். ஆக்சுவலாக மேக்னெட்டிக் மூமெண்ட்னா என்ன, ஜூல் பெர் டெஸ்லா, J(T-1). எஸ்ஐ யூனிட்ஸில் பார்க்க போனால் மீட்டர் ஸ்கொயர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மெமரைஸ் ஆகிரும். ஸோ 6.3 வந்து இதான். அடுத்து these are given in the appendix 6.2 and 6.3 for your ready reference. So 6.2ல வந்து ஸ்பெஷல் நேம் and 6.3ல வந்து ஸ்பெஷல் நேம் ப்ளஸ் 7 பேஸ் யூனிட்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரெடி ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அதர் யூனிட்ஸ் retained for general use are given in the table 1.2. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஜென்ரல் யூஸுக்கு வந்து இருக்கிறது வந்து இந்த டேபிள் 1.2ல இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் A2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, காமன் எஸ்ஐ ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஃபார் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆர் கிவன் இன் அப்பெண்டிக்ஸ் A2. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அதை வந்து A2ல கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. காமன் எஸ்ஐ யூனிட்டோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அதை மட்டும் வந்து A2ல கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். A2 இந்த இருக்குது. காமன் எஸ்ஐ ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஃபார் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். ஸோ இதை வந்து A2ல கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறது தான். நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினா வந்து சிஸ்டமோட லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் என்னென்னு கேட்டால் ஜிகாபைட், மெகாபைட், டெராபைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து மெகானா 10⁶, ஜிகானா 10⁹, டெரானா 10⁻12. ஸோ அதுக்கப்புறம் பெட்டா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல்னா 10⁻⁻1, அப்புறம் சென்டிமீட்டர் 10⁻⁻2, மில்லிமீட்டர் 10⁻⁻3, மைக்ரோமீட்டர் 10⁻⁻6, நானோமீட்டர் 10⁻⁻9, பிக்கோ, ஃபெம்டோ, ஆட்டோ. இதோட சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த மைக்ரோ மீட்டர் பற்றி நம்ம பார்ப்போம். மைக்ரோமீட்டர்னால் 10⁻⁻6. அதுக்கு வந்து இந்த யூன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, யூ மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த சிம்பிள். ஸோ மைக்ரோவுக்கு உண்டான சிம்பிள். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிற அந்த கண்டென்ட்லேயே வந்து வந்துடும், இந்த யூனிட்டுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதோட ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ளஸில் போகுது, இது வந்து மைனஸில் போகுது. 1 2 3 அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து 3யோட மல்டிப்ளிகேஷனாக தான் போகும். 1 2 3 வரைக்கும் தான் 3. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 6 9 12 15 18. ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். டெக்கா, ஹெக்டோ, கிலோ, மெகா, ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா. ஈஸியாக கீழே இருந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 அப்புறம் 3யோட மல்டிப்ளிகேஷனாக போகுது. இங்கேயும் அதே மாதிரி தான் போகும். டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ, ஆட்டோ. -1 -2 -3 -6 -9 -12 -15 -18. ஸோ இப்படி தான் போகும். ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சிம்பிள்ஸு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் ஜென்ரல் கைட்லைன் ஃபார் யூஸிங் சிம்பிள்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் நியூக்ளைட்ஸ் ஆர் கிவன் இன் த அப்பெண்டிக்ஸ் A7. ஸோ அப்பெண்டிக்ஸ் A7ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸு, அப்புறம் கெமிக்கல் எலமெண்ட்ஸோட நேம்ஸு, அப்புறம் நியூக்ளைட்ஸோட நேம்ஸு, இதெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் 7ல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நியூக்ளைட்ஸ்னால் என்னென்னு நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இருக்குது. ஸோ இதுதான் அப்பெண்டிக்ஸ் 7ல் வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் யூஸிங் சிம்பிள்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் நியூக்ளைட்ஸ்.
ஸோ இதை இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ இந்த நியூக்ளியேட்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் அட்டாமிக் வெப்பன்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யுரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யுரேனியம், ப்ளூட்டோனியம், இந்த மாதிரி கெமிக்கல் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, கெமிஸ்ட்ரியில் வந்து பீரியாடிக் டேபிள்னு வந்து நம்ம ஒன்று டீட்டெயிலாக படிப்போம் 11th 12th. நீங்கள் ஆல்ரெடி 9th 10th சயின்ஸ்லேயே வந்து பீரியாடிக் டேபிள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கோல்டு இதெல்லாமே வந்து கெமிக்கல் எலமெண்ட்ஸில் தான் வருது ஆக்சுவலாக. ஸோ இதில் யுரேனியம் 235 அப்படிங்கிறது ஒரு நியூக்ளைடு. ஸோ அந்த யுரேனியம் 235 அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 235 யுரேனியம் 92 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 235னா மாஸ் நம்பர், அதை வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஃபிசிக்ஸாக சூப்பர் இதை கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க. 92 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் த யுரேனியம், அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் பொசிஷனில் வந்து 235 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே வந்து 92 அப்படிங்கிற அட்டாமிக் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பரை இந்த யுரேனியமுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த செக்ஷனை வந்து இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு அப்பெண்டிக்ஸ் செக்ஷன்லேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தோஸ் ஃபார் SI units and some other units are given in the appendix 8 for your guidance and ready for reference. appendix A8ல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ appendix A8ல வந்து general guidelines for using symbols for SI units, some other units and SI prefix. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கேயும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபிக்ஸஸ் என்ன எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் டீட்டெயிலாக வந்து இந்த A8ஐயும் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே இருந்து நீட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த விட்ட இடத்துல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.